வெள்ளிங்கிரி ஆண்டவா, பரமேஸ்வரா, பார்வதி தயாளனே, ஐயனே, என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் யாதொரு குறையும் இல்லாமல் இப்படி இனிய குடும்பமாகவே நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஐயனே உங்களை காலை மாலை இடைவிடாமல் இதோ கை கால் சுத்தம் செய்து நாங்கள் கடவுளை தாடவாட முடிப்பது எங்கள் வழக்கமாகவும் சாமி. இங்கே கடல் கடந்து வாடகைக்கு சென்ற ஆமா என் சிறிய மகன் மகனாகப்பட்ட குணசீலன் நன்றாக இருக்கணும் கடவுளே. எப்படி மகளே கும்பிட்டீங்களே? எல்லாத்துக்கும் பொதுவாக கும்பிட்டோம். பிள்ளைகள் எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று எங்க மனதில் உள்ள ஆசையை அந்த கடவுளிடத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறோம். இளைய மகன் கடலோடு கடல் தாண்டி வணிகம் செய்ய போகிறான் அல்லவா? அந்த கடலிலே இருக்கும் எத்தனையோ இன்னல் இடுக்கங்கள் நேருமல்ல, அதற்காக தான் பூஜை செய்தோம். அப்படியா? ஆமா. ஏமாமா கடல் கடந்து சென்ற இளைய மகன் நல்லா இருக்கணும்னா எனக்கு தாலி கட்ட என் பிறகு சாகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஒரு பிள்ளைய பெற்றோர்களுக்கு 4 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு என்ன பாசமோ அதுதான் 4 பிள்ளைக்கு இருக்கும். ஏன்னா என் மகனாகப்பட்டவன் அருகில இருக்கின்றான். கணவன் மகன் மனைவியும் சுகபாவத்தோடு இருக்க அருகில வைத்திருக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவனைத்தானே நினைக்க வேண்டும். அப்ப பிரச்சனை போராட்டி நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நாசமா போக கடல் கடந்த என் பையன் சின்ன பையன் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? தேவையா? இந்த வகுத்துல என் பிரச்சனை சுமந்தபடி தேட அந்த பையனை சுமந்த உண்டா இல்லையா? பேச்சு வாய் என்னாடி எப்படி என்னாடி முடிக்கிற? என்ன பேசி எப்போதாவது நீ எங்களை தாறுமாறாக பேசியது உண்டா? ஏன் இப்படி பேசுகிறா? பேசுறது இல்ல, இத்தனை நாளா கேன புண்டையா பொழைச்சு விட்டு வந்து பாப்ப மாடியா நானு உங்களுக்கு மருமகளா வந்து இப்படி நான் பொழைச்சு விட்டேன் பொழப்பு. இன்னைக்கு தான் தெரியுது உங்க வருஷ புண்டை நல்ல வெட்ட வெளிச்சமா. இங்க பாருமா, செட்டியார் குலத்துல பிறந்த, அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது செட்டியார் விட்டு பொண்ணு போலவா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறைய தீர்க்கிறத செட்டியார் குலத்துல பிறந்து இப்படி நாகரிகமாக பேசக்கூடாதுமா. செட்டியார் குலத்துல பெண்ணை போல இருக்கிறத குறைய தீர்க்காதனா பொண்ணுக்கு 3 போனா 3 போன புண்டமாயின தட்டை தூக்கிட்டு வந்திய கண்ணி கழியாத காப்பு நூலா இருக்காத முக்குக்கு வீதி வீதிக்கு நான் சீலை தூக்கிட்டு மாப்பிள வரட்டும் நின்றுட்டு இருந்தேனா ஆறு கேட்டு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எல்லாத்துக்கு வந்தீங்க? அண்ணா அதுக்கு வந்தீங்க நானு. ஒரு பெண்ணு இருந்தா 1000 பேர் கேட்கத்தான் வருவாங்க. இந்த வீட்டுல திருமணம் முடித்த 2 நாளில இருந்து இது வரைக்கும் உனக்கு என்ன குறை? ஏதாவது குறை வச்சுமா? குறை இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேங்கிறீங்களா? பெருச பொண்டாட்டியாட்டம் 14 வயசு அரியா பிள்ளையாட்டம் பொண்டாட்டியும் 21 அரும்பு மீச முளைச்ச பயனாட்டம் நீயும் ஒரு கட்டுல படுத்து தூங்குறீங்க. பிரச்சனை பொண்டாட்டியும் காடு வாங்குது ஊடு போங்குது. இரமான பொச்சை புடிச்சு தள்ளுற வயசு மருமம் எடுத்துட்டோம்னு பிரச்சனை தனித்தனியா படுத்துறீங்களா? நானும் என் பிரச்சனை போய் அப்படி கைய தொட்டு விட்டா போதும் என் பிரச்சனை காஞ்சனா எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு வந்தா சரியா காஞ்சனா அப்படியே சுவிட்ச் மேல வச்ச லைட்டு போட்டு அமைக்கிறா. அப்படி எப்படித்தான் பூனைக்கு பால் காவிக்கிற மாதிரி மூக்கல வேர்த்தா. அப்படி பிரச்சனை பொண்டாட்டியா என் பிரச்சனை பக்கத்துல வந்தா காஞ்சனா தண்ணி கொண்டா, காஞ்சனா டீ வச்சுட்டு வா, காஞ்சனா சோறு ரெடியா, காஞ்சனா பலகாரம் ரெடியா, தக்காளியா சவுத்தியா, நீ தானே பிரச்சனை 3 பிள்ளை பத்தியா 8 பழத்தியா அப்படியா? நீ வளர்த்த பாத்தியா? வளர்த்த பாத்தியா? அந்நிய தேசத்திலிருந்து அழைத்து வந்து எங்க மகளாக நாங்க திருமணம் முடித்து மகள மாதிரி வச்சிருக்கிறோமா? என்னமா குறை? உங்களுக்கு பணிவிட வேலை செய்யறதுக்கு யாரு செய்வாங்க? வேலைக்காரியா உங்களுக்கு ஆக்கி அரிசி கொட்ட படிச்சு வாரி கொட்ட இல்ல செய்வாங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்குது பாவம், நல்லா இருக்குது. எனக்கு தெரியுமாப்ல
நான் கட்டில படுத்துட்டு இருக்கும்போது என் கால் தெரியும் போது குறுக்கூட்டு பார்த்த பொண்ணு நான் அப்படிப்பட்டவன் அல்ல, என் மனைவியும் அப்படிப்பட்டவன் அல்ல. நாங்கள் இருவரும் கணவன் மனைவி தான் கூடி கலந்திருப்போம் தவிர மாட்டான் மனைவி மீது ஆசை வைப்பவன் அல்ல, மற்ற பெண்களை பார்ப்பவன் அல்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும். என் மனைவியும் அப்படிப்பட்டவள் அல்ல. நானும் 6 மாத காலம் கடந்து போனாலும் என்னை விட வேற ஒருத்தரை 7 எடுத்து கூட பார்த்த மனைவி இல்லை. அப்படியா? ஆமா. இப்ப எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கும்பிட்டீங்க நீங்க. நல்லா இருக்குன்னு தான் கும்பிட்டோம். அப்படியா? இப்ப வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா தான் நடத்துறீங்க. அம்மா அதாவது வீட்டுக்கு வந்த வேலைக்காரி கிடையாது, நீ செய்ய வேண்டிய வேலை கடமை அது, அதுக்காக நீ செய்யற அவ்வளவுதான். ஆனா நாங்க செய்யக்கூடாதுங்கிற நினைக்கல, நீதான் நானா செய்யறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் ஏமாந்து செஞ்சு விட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இந்த அரண்மனையில செட்டியாரத்துல பிறந்த பொம்பளைங்களுக்கு உண்மையா இருந்தா நான் ஒரே வேலை கூட செய்ய மாட்டேன், சோறு ஆக்க மாட்டேன், ஒண்ணு ஆக்க மாட்டேன். ஐயா நீ சோறாக போகாம இருக்க மாட்டாயா? 2000 ரூபாய் பணம் போயிருமாயா? நீ சமையலுக்கு போயத்தான் ஆகணும். போனோம் தானே அது வேண்டாம். பிடிக்காதாயா பூமி எதிர்த்து? இப்ப என்ன பண்ணுறீங்க? அதாவது எங்களுக்கு சாத பரிமாறணும், பசிக்குது, சாப்பாடு வேணும். அவ்வளவுதான். பசிக்குதா? 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 மாமனார பசிக்குதா? ஏ புண்டை எனக்குதா? பசிக்குதா? சோறா வேணும் எனக்கு தேவையா? சோறா கேட்டேன், எனக்கு சக்காலத்தி சோறா கேட்டேன். கண்டி சோறா கேட்டா சோறு கேட்டியா? எனக்கு தேவையா? நாலு மாதிரி தேவையா? எனக்கு ஊர் மாதிரி தேவையா? எனக்கு காடு மாதிரி தேவையா? எனக்கு பஸ் ஸ்டாண்டு கராக்கி என்னைய பிரசன வாடி என்னை வப்பன வாடி அடியே அடியே அங்கிருந்து இங்க எதுக்கு வந்து இடமாடி வந்து என்னாடி யாரு மகனு கண்டியா? நீ மகனு கண்டியா? அண்ணனு கண்டியா? தம்பியனு கண்டியா? மாமனு கண்டியா? சித்தப்பனு கண்டியா? பெரியப்பனு கண்டியா? எனக்கு தேவையா? எனக்கு 8 பணம் தேவையா? எத்தனை பர்சன்ட் வச்ச? எத்தனை பர்சன்ட்? எத்தனை பர்சன்ட்? எத்தனை பர்சன்ட்? நான் கேட்டல அடிபட்டதும் இல்ல, அடி வாங்கியவர்கள் அல்ல, கடன்பட்டவனும் அல்ல, கடன் வாங்கியவனும் அல்ல, கடன் கட்டியவனும் அல்ல. நாங்கள் எங்க வாழ்க்கை உண்டு, நாங்கள் உண்டு பிழைத்து வருகிறோம். என் மகளும் நீயே, மருமகளும் நீயே. மாமா மாமன் தான் மாமன் மலையவே பாக்குற பாவம்.
எனக்கு தெரியாத ஓரக்கண்டு பாருவேன். மாரியம்மன் கோவில சிலை அழகாக இருந்தா 1000 பேர் பார்ப்பார்கள். அதுக்காக அந்த ஆண்டவன் வரம் கொடுக்கணும். ஆனா பெண்கள் அழகா இருந்தா அத பாப்பாரு. ஒரு பெண்ணின் முகத்தை தான் பாப்பார்களே தவிர நீ சொல்லுவாரு தவறாக என்ன வேண்டாம் அம்மா. சோறு வேணுங்கிறீங்களா? சோறு நான் போடுறேன். நான் சோறு போடாத அளவுக்கு நான் பாவியெல்லாம் கிடையாது. பாருங்க என்னத்த கண்டுப்பாங்க சக்கரத்தெல்லாம் குறைச்சு அடு அப்பாங்கிறீங்க பாவம். விடிய வாய் பேசி விட்டீங்கன்னா ஒரே போடுதான் மணி பையனுக்கு போன் பண்ணு வந்து கழுத்து மேலே கால வச்சு கொண்டு போட்டு பாரு. சோறு வேணும்னா நான் சொல்றேன் செஞ்சா சோறு. இந்த சக்கரை பேசுறதுனால நான் உங்களுக்கு பாரு கண்ணு முடியாம வருத்தப்பட மாட்டேன். நான் வருத்தப்படுறியா? பொம்பளை மோசமான பொம்பளை பாப்ப மாடியா என் பேச கேட்கறாளுக்கு வச்சுக்கிறேன். என்னது பின்ன நடத்திக்கிட்டேன் என்னமோ நான் கம்முனுக்கு 2 பொம்பளை நான் பாத்துக்கிறேன். 50 பேர் நாளும் சரி மலாந்து விடாயா? எதுக்குடா உனக்கு இது 10மா? எதுக்கு நீ ஆலமர ஜெயிசன்ல கேப்ப என்ன கண்ணல எனக்கு இங்க பாரு 9 படி நெல் இருக்குது. இந்த 9 படி நெல்லையும் குத்தனா அரிசி தனியா தவிடு தனியா இருக்கணும். அரிசி மனமரியாத குத்தி இருக்கணும். இந்த 9 படி நெல்லும் 9 படி அரிசி ஆகணும். என்ன 9 படி அரிசி 9 படி நெல்லு முக்கு மரியாதை மொள மரியாதை தவிடு தனியா அரிசி தனியா வரணும். இந்த 9 படி நெல்லு 9 படி நெல்லு 9 படி அரிசி ஆகணும். சரி அது எப்படின்னு கேக்குறேன். தவிடு கொஞ்சம் கூட கழியாதா? ஏன்னா தவிடு கழிஞ்சா 1 கூட முனை முடியாதா? உடைய கூடாதுடா. எப்படி என்ன 10 இருந்தா ஒருத்தாட்டே வாயாட நீ போடுறா என்ன அர்த்தம்? இது எப்படி சொல்ற? ஒன்னாவதானே எல்லாட்ட 10 நிக்கிறனால தானே வந்து அப்பயாவது நோவி போடுறாங்க. ஓ நீயும் ஒண்ணு மாரியா கோயில இருக்கிற மாரியாயும் ஒண்ணுங்கிற என்ன இங்க பாரு. அதனாலதான் மாரியா ஊர்ல மாட்டுக்கு கொரோனா வருது. 12 வருஷம் ஆகுதுல மாரியா ஊரை விட்டு போய் வேடிக்கை பாப்பாங்க. விலைக்கு பிடிக்க சொல்லி நல்லா இருக்கும். அம்மா அந்த அம்மா கை மேலே குத்திட்டா அம்மா கிளம்பி என்ன கை மேலே போட்டா அம்மா கை மேல குத்திட்டாளா? நெசமா நெல்லு குத்த தெரியாது. அடிக்காத வயசாகி போச்சுல்ல கம்முட்டா இருக்கும். கை மாலை விழுந்துருச்சா? இத்தனை நாளா அரண்மனைக்கு வந்து என் கணவரோட இருந்து ஒரு நாள் கூட நெல்லு குத்து சொல்லி கணவர் நெல்லு குத்தவும் தெரியாது. சப்போட்டு மயிர் பண்ணாலும் எங்க போட்ட ஜக்கால சவுத்தியா எப்படி நெல்லு குத்த தெரியாதா? என்ன நெல்லு குத்த தெரியாதுங்கிறால நல்லா இருக்குது.
குத்துவோம். கம்பு குத்தி கையதாவுதா சரி, சரி. கம்பு குத்தி கையதாவுதா கண்டவன ஓத்தி புண்டையில இப்ப என்ன நெல்லு குத்துங்கிறீங்க, அரிசி போடங்கிறீங்க, சோறாக்குறீங்க. ஏழை அப்புன்னு என்ன ஏழை இரும்பு தப்புல பார்த்துட்டேன். இப்படித்தான் நெல்லு குத்துவாங்களா? இப்படித்தான் நெல்லு குத்துவாங்களா? நான் குத்துட்டுமா? நான் குத்துற அழகா பார்த்தேன். இந்த ஆம்பளைங்க எல்லாம் சல்லு ஒலிக்கிட்டு கீழே தான் படுத்துக்கிட்டு பாப்பாங்க. எப்படி சல்லு ஒலிக்கிட்டு கீழே தான் படுத்துட்டு பாப்பாங்க. நீ குத்து பாக்கலாம். நான் குத்துற அழகா பாக்கணுங்கிற குத்து பவுர் பவரா குத்தி பாக்குறியா? போடுங்க போட்டியா? அடி அப்படி எல்லாம் இப்படி குத்தணும். பொறுமையாயா உனக்கு கோவம் வந்தா பூமி தாக்குமா? பாரியா யாரு இருந்துகிட்டு மாலை மரம் சார்ந்தா எங்க மட்டும் கொடுப்பேன். அந்த மாதிரி தான். ஒரு வேலையா 2 வேலையா எனக்கு தூங்கி எத்தனை வேலை செய்யறேன்? எத்தனை வேலை செய்யற? நெல்லு குத்த தெரியாதா? தெரியாதா? பாவமாய விட்டுறாய பெரிய மணி செய்ய சாமி. என்ன சாமி? சரி சின்ன பையன் திட்டானா? ஊர ஓட்டல கோலம் துப்பலாமா? அழுவுற வீட்டுல என்ன பண்ணிவிட்டேன்? என் கையை தொட்டு அடிச்சுட்டேனா? இல்ல என் வாயாலத்தான் ஒரு வாரத்தை 2 வாரத்தை கேவலமா பேசிட்டேனா? பேசிருப்பியா? ஏதாவது பேசுவோம் வாயில்லாத பூச்சி சாமி பாப்போம். உட்காந்துட்டு தெரிஞ்சுக்க. அப்படியே ஒரே முடிவில்லாத கையிலே பிடிச்சி போடுவோம் நானு. பாக்க சொல்லுடி, பாக்க சொல்லு, நல்லா பாக்க சொல்லு. ஏண்டி அடிச்சுட்டு உன்ன நெல்லு குத்துறது போதும். இந்த நெல்ல படைக்கணும். எங்கடா போயிட்டா தட மாட்டேன். பாரு சாணி போட்டு வச்சிருக்கேன். எது பைத்தியக்காரா? முறம் தங்கம் சுத்தி வெள்ளியில வந்து நாங்க வந்து இது எல்லாரும் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்துக்கிறோம். ஆமா குடிக்காம தைச்சிருக்கிறீங்க. என்னது இதுலயே போட்டுரும் போயிரு உள்ளார. கூப்பிட மாட்டீங்க. வரமாட்டேன். படை படை
படிக்கணுமா கேட்கறேன் ஏன் மாப்பிள்ள கண்ணே நான் மகன் சொன்னது போல கடலை நீந்த அதாவது காவேரியை நீந்தலாம் விதியை துடைக்க வேந்தரால ஆகாது என்பார். கரியை துடைக்கலாம் காவேரியை நீந்தலாம் விதியை துடைக்க வேந்தரால ஆகாது. தனக்கு தானே விதி விதி என்று இருந்தால் வேறொன்று மாற போவதில்லை. மன்னாதி மன்னனாக இருந்தாலும் தனக்கு தானே தரையில் விழுந்து சாக வேண்டும் என்று விதி இருந்தா அந்த விதியை மாத்த யாராலும் இயலாது. கண்ணே சொல்லுவார் மகன் தான் நம்ம மகன், ஆனா மருமகள் நான் மகன் இல்ல உங்க மகன் இல்லன்னு காட்டிட்டு போறதுக்காக இப்படி கொடுமையை செய்யறாளே தவிர நம்ம மகத்தான் என்று நாம் நினைப்பதுதான் தவறு. மருமகனுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாத பழையதுதான் தவறு. கண்ணே மகன் போல குடும்பத்தை இப்ப நமக்கு கடலோடு கடல் தாண்டி வணிக வியாபாரம் செய்ய நானே சென்று இருந்தா உனக்கு பாதுகாப்பாக இருப்பான் மகன். இதுவரைக்கும் அப்படித்தானே. ஆனா நான் போகாம இருந்தது இப்ப தவறு என்று சுத்தி காட்டுதான் இந்த கொடுமையெல்லாம் செய்கிறான். ஆகட்டும், பெரிய சின்ன மகன் தானே போயிருக்கிறான், பெரிய மகன் வருவான்ல, அவன் என்ன கொடுமை செய்தாலும் சரி சற்று நேரம் பொறுத்து இருந்து வா, அப்புறம் மகன் வரட்டும். அம்மா இது என்ன கையில முறத்த வச்சிட்டு இருக்கிற? உமியும் நெல்லு மாதிரி இருக்குது. போட தேவி போட போட சுத்தம் பண்ணு. கை மொண்டி நீ போட சுத்தம் பண்ணினா உமி தனியா போயிடும், அரிசி தனியா வந்துடும். ஆமா வேலைக்காரி இல்ல இல்ல அப்படி இல்ல. இருந்தாலும் நீ ஒரு அரியா பிள்ளை, நீ புடைக்கிற புடையில எல்லாம் வந்து தனித்தனியா போயிடும். ஏன் அம்மா புடைச்சா உனி தெரியா உமி தெரியா தவிடு தெரியா அரிசி தெரியா போவாது. இவங்கதான் வயசானவங்க, நீ புடைச்சா நல்லா இருக்கும். நான் புடைக்கிறதோட உங்க அம்மாட்ட கூட. ஆமா ஆமா அம்மா புடைச்சாலும் நல்லாதான் இருக்கும். அம்மா இத புடைச்சு கொடுமா, அண்ணாரத்தோடு கேட்டுட்டு இருக்கிறான்ல அம்மா தானே சொல்றேன். இருந்தாலும் என்னால எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன். பாருமா தப்பா இருந்தா நீ படிச்சுக்கம்மா. பாரு நல்லா படிச்சிருக்கு தானே அம்மா. அம்மாடி மவளை நான் எங்க கொண்டு நிறுத்தணும் பாருங்க. சூப்பரா படிச்சிருக்காங்க பாரு, நல்ல விதமா. இல்ல பேசுறாங்க நாக்கு மேல பல்ல போட்டு அம்மா மாவ எல்லாம் சேர்ந்து சக்காலத்தியாருங்க. இதெல்லாம் பாவம் மாமனார் மாவே பாக்காத அப்படியே ரத்த துடுப்பு போட்டு களி கிண்டி அப்படியே நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரமான இலை போட்டு சோறு சாரு ஊத்துறவங்க சக்காலத்தி ஆளுங்க என்ன பேசுறாங்க. இந்த பாப்பு மாதிரி புடுக்குது எனக்கு தெரியும். கொச்சி கழுவாத வயசுல நான் ஊரை சுத்துறவன் எனக்கு தெரியாது. இவனுக்கு என்ன பேசுறாங்க விட்டுருவனா? ஏண்டி இப்படித்தான் படிப்பாங்களா தேவடியா? சரி தேவடியா இப்படித்தான் படிப்பாங்க சக்காலத்தி இப்படித்தான் படிப்பாங்க. ஆனா புடிச்சாலும் பிடிக்கலாம். ஒன்னாட்ட ஒரு புண்டை பத்தி யாருக்கும் பிடிக்கூடாது. நீ நெல்லு கூட புண்டை வரிசையும் போதும், அரிசி போட்ட புண்டை வரிசையும் போதும். உள்ள பாத்திரங்குது பாரு, உள்ள பாத்திரங்குது அல்லாங்க பாரு. பல 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 பழு என் தேவை எப்படி தங்கமாட்டம் மின்னுது அப்படி மின்னணும். அந்த பாத்திரம் விளக்கிற பாத்தியா? அத பார்த்து நான் காலையில முகம் கழுவணும், பல்லு விளக்கணும், வாய் கொப்பளிக்கணும். அப்படி விளக்கி வைக்கிறப்போ நீ வேலை வைக்கிறது சரி. எங்க அம்மால அடிக்காம வேலையும் அடிக்காத வேலை வை. நானு மனுஷன்தானே. ஆமா ஏமா நானும் பொண்டாட்டி கட்டுறேன். உட்காருனா உட்காருவா, நில்லுனா நிப்பா. ஆனா அந்த கிரும்பாம்படியில ஒன்னாட்ட ஒரு தேவடியா யாருமே கிடையாது. நல்லவள யாரு பொண்டாட்டி கட்டணும் சரி,
கொண்டாடி கட்டி நீ நல்லவனா இருந்தா அவன் ஏன் கூட்டிட்டு வர்ற அடுத்தவன வந்து நான் அது மத்தாளக்கார செய்த பிள்ளை அம்மா போடுல தேவி இந்த வேலையெல்லாம் எங்க அம்மாலே தான் செய்யணுமா நீ செய்யக்கூடாதா இல்ல எங்க அம்மாலே தான் செய்யணுமா நீ செய்யக்கூடாதா இல்ல எங்க அம்மாலே தான் செய்யணும் அப்படி சொல்லணும் நீ தான் எனக்கு ஏத்த பிரச்சனை ஆமா ஆமா இன்னும் 30 வருஷம் இல்ல இன்னும் 4 வருஷம் 4 ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு இல்ல எங்க அம்மா தான் விளக்கணும் அப்படி சொல்லு பாரு சேலை ஐவாச பாரு லாரி கண்டெய்னர் லாரி போகுதா சேலை ஐவாசல பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி போகுது பழகட்டும் என் படத்தை குடிக்கிறானா என் படத்தை குடிக்கிறானா கூட்டி வைக்கிறானா அங்கிட்டு வண்டி இருக்கிறானா என் படத்தை என் மேட்ச் கட்டி என் நடக்கிறான் உன்னாட்டு படத்தை வச்சுக்கிறேன் பொம்பளையே உன்னாட்டு படத்தை வச்சிருந்தா போதும்பா ஏங்க சரி சரி மாமா மகாராஜா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சரி அந்த ஏனத்தை நீ விளக்கலாம்ல அந்த பண்ட பாத்திரத்தை நீ விளக்கலாம்ல அம்மாலே தான் விளக்கணும் அப்படி சொல்லு இங்க பாரு நான் கோபுரம் போதெல்லாம் வரணும் வரேன் இங்கே தான் இருக்கா அம்மா நசமா பத்தினியா அம்மா எங்க அம்மா பத்தினிதா இல்ல பத்தினின்னு சொல்லிக்கிட்டாங்க நான் கேட்டுருக்கேன் நல்லா இருக்கிறாயா அப்படி சொல்லு சரி சரி அம்மா செட்டு போகாத யோசிச்சுட்டு இருக்கிறாளா நசமா இருமே அப்படியா ஏ சாமி சேலம் சேலாயம்படி பைபாஸ்ல பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி போகுது போய் நடு ரோட்ல நின்னுக்கா ஒரே அடி அடிச்சு ஒண்ணு தூக்கிட்டு போயிடணும் அப்படி சொல்றேன் என்னடா தெரியும் ஆமா பெத்த அம்மா அடிக்கிறாங்க அது தெரியல பொண்டாட்டி துறைக்கு தெரியல அம்மா அடிச்சுட்டாளா எங்க அம்மா வந்து நான் எங்க அடிச்சேன் சண்டையை மூட்டி விட்டுருவேன் அடிக்கவே இல்லடா என் பொண்டாட்டி அடிக்கவே இல்லையா நான் அத்தனை பாசமா தாங்க பேசுறேன் ஆமா ஆமா சத்தியமா அடிக்கிறா அடிக்கவே இல்லடா உனக்குதான் கண்ணு தெரியல நீ போன நாளைக்கு உனக்கு சாவறதுக்கு சாமி விநாயகா நீ கோயிலையா இருக்கிற போது இவனை தூக்கிட்டு போ சாமி இது மாமனார் மாமியாயோ வேலை வச்சு உள்ள துரத்தியாச்சு இப்ப என்ன வேலைக்குதுன்னா போவாங்க அப்படி பூந்து போவோம் அவசர வேலையாக செலுத்தினாங்க எனக்கு என்ன முழு கதையும் முடிச்சா பாக்கல அடுத்த ஜென்மத்தை மலைப்பாம்பா பொறுப்பாங்களா அப்படியே கூலி பிடி சுப்பிரமணிய வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு எனக்கு மலைப்பாம்பா பொறுப்பாங்க ஆமா சரி சரி ஆனா இதெல்லாம் போனா போகட்டும் இதுல வேலை வச்சாச்சு ஆனா என் நாத்தனா வச்சுக்கிறாள் சிவரஞ்சினி ஏமா அப்படியே 1000 தான் இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனுஷரு நீங்க புடிச்சு அடிச்சு முடிச்சு என்னமா பண்ணிவிட்டோம் அது பாவம் சின்ன பிள்ளை அதிகாரத்தை விட்டுறா போகட்டும் இருந்துட்டு போகுது சின்ன பிள்ளை என்ன தெரியும் இருக்கு ஏண்டா அவளை வச்சுட்டு இருக்கிறியா யாரு அவளை வச்சுட்டு இருக்கிறியா இந்த சாமி என் முன்னாடியுமே ஒழுங்கா வச்சுக்க முடியல அப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ற இருந்தாலும் சின்ன பிள்ளை பாவம் விட்டுற அப்படியா சொல்றதா அப்ப வந்த எனக்கு அறிக்கை செய்யி நான் அந்த புறமா இருக்கிறேன் அந்த புறமா பத்திரமா வாய் பத்திரம் அப்படி ஆகட்டும் ஓட்டு